ஒரு குறள் வந்து பெரும்பொருளாற் பெட்டகத்தாகி அருங்கோற்றல் ஆற்றல் வினைவது நாடு அப்படிங்கிறது. அடுத்தது 12th ஒன் வந்து ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன். ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் 12th ஒன்று. மீண்டும் மஞ்சப்பை திட்டம், அதுக்கப்புறம் பிஎம் கிருஷி சிஞ்சாய் யோஜனா, அந்த சொட்டு நீர் பாசனம் சொல்லுவாங்களா அது, அதுக்கப்புறம் வந்து ஜல் ஜீவன் மிஷன், என்பிகே அந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம், இதைத்தான் வந்து என்பிகேன்னு சொல்லுவாங்க. இது வந்து 58.49% வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து இதுக்கான குறள் வந்து பலகுடை நிழலும் தங்குடை கீழ் காண்பர் அலகுடை நீழலவர் அப்படிங்கிறது. 13 இது வந்து 13ல் இது வந்து தமிழ்நாடு வந்து என்னவா இருக்குது, ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதுக்கான ஸ்கோர் வந்து 81. கிளைமேட் ஆக்ஷன், தமிழ்நாடு கிளைமேட் ஆக்ஷன் மிஷன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் டிஎன் ஷோர் அப்படிங்கிறது நெய்தல் மீட்சி இயக்கம். ஷோருங்கிறது என்ன, நெய்தல் மீட்சி இயக்கம். அடுத்தது மண்ணீரும் மண்ணும் மனையும் அணிநிழல் காடும் உடைய தரன் அப்படிங்கிறது இதுக்கான குறள். அடுத்தது லைஃப் பிலோ வாட்டர், 14th லைஃப் பிலோ வாட்டர். இது வந்து 9 கோஸ்டல் ஸ்டேட்ஸ் இருக்காமா. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 9 கோஸ்டல் ஸ்டேட்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த லைஃப் பிலோ வாட்டரில் வந்து நம்ம வந்து 5th பிளேஸில் வந்து இருக்கோம். நெய்தல் மீட்சி இயக்கம்னு இதுக்கு ஒரு இது வந்து சொல்லலாம். அடுத்து லைஃப் ஆன் லேண்டு, இதுக்கும் வந்து டிஎன் ஷோர் அந்த ஸ்கீம் சொல்லலாம். அதுக்கப்புறம் க்ரீன் டிஎன் மிஷன் சொல்லலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு குறள் வந்து தன்னா வினையுழு தக்காடும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு அப்படிங்கிறது. 16th வந்து பீஸ் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராங் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. அண்டர் வெல்ஃபேர் சைல்டு, இது வந்து 5 வயசுக்குள்ள 98.3%. அடுத்தது கேடரியார் கெட்ட இடத்தும் வனங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை அப்படிங்கிறது இதுக்கான குறள். அடுத்தது 17th கோல் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார் கோல்ஸ். லாஸ்ட் என்ன, இத்தனையும் நம்மளுக்கு 16ம் நம்ம கரெக்டாக நடக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு பார்ட்னர்ஷிப் இருந்தால் தான் கரெக்டாக நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். 17 லாஸ்ட் என்னது, பார்ட்னர்ஷிப் ஃபார் த கோல்ஸ். எக்ஸ்போர்ட்டில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து 9.96%ஓட 3rd பிளேஸில் வந்து இருக்குது. இந்த டிஎன் பட்ஜெட், இதுக்கான பட்ஜெட் வந்து மோஸ்ட்டாக வந்து டேக்ஸில் தான் நம்மளுக்கு 47.76% வந்து நம்ம டேக்ஸில் தான் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பர்த் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது குழந்தை பிறந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து 100% எல்லாருமே பண்ணிடுறாங்க.